பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வாசீலா இலா ஆখির ஆயா. قال النبي صلى الله عليه وسلم من صلى البردين دخل الجنة أو كما قال صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وكتب المرسلين تاج الأمة شفيع المذنبين شفيع اليوم القيامة الله يا هادي. بسم الله توكلت على الله لا حول ولا قوة إلا بالله العلي العليم. அகிலத்தை படைத்து அகிலத்தில் உள்ளவர்களுக்கு எல்லா வகையானவைகளையும் தடையில்லாமல் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அந்த அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களுடைய தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மாவினுடைய தொழுகையினுடைய மகத்துவத்தை, மாண்பை, சிறப்பை அறிந்து தெரிந்து புரிந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வர இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்களுக்கும் இறைவா உன் அருளை எங்களுக்கு இந்த உலகத்திலும் நிரப்பமாக தந்து அருள் புரிவாயாக. நாளை மறு உலகிலும் உன்னுடைய பேர் அருளுக்கு சொந்தக்காரர்களுடைய கூட்டத்தில் எங்கள் அத்தனை பேர்களையும் சேர்த்து அருள் புரிவாயாக. வாழும் காலகட்டத்திலே லா இலாஹ என்ற கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கும் தருணத்திலே, உயிர் பிரியக்கூடிய தருணத்திலே கலிமாவை மொழிந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவை மொழிந்து எங்கள் அத்தனை பேர்களுடைய ரூகும் பிரியக்கூடிய நற்பாக்கியத்தை எங்களுக்கு வழங்கிடுவாயாக. அன்பிற்கு உரித்தானவர்களே, அல்லாஹு தாலா ஆரோக்கியமாக நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியத்தோடும் மருத்துவமனை செலவுகள் அதன் கஷ்டங்களை விட்டும் முஸ்லிம்கள் மட்டுமல்ல எல்லா மனிதர்களையும் காப்பாற்றுவானாக. அன்பிற்கு உரித்தானவர்களே, நான் பார்க்கின்ற பொழுது ஒரு புனிதமான மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த மாதம் இருக்கிறது ஷஅபானு ஷஹரி, இது என்னுடைய மாதம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எவைகளெல்லாம் இணைக்கப்படுகிறதோ அவைகளெல்லாம் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே இருக்கும். எப்படி என்று சொன்னால், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்திலே போயிருக்கிறார்கள், அந்த ஒட்டகம் சொர்க்கத்திலே இருக்கும். பெருமானார் அவர்கள் அந்த சிம்மாசனம் இருக்கிறது மெஹராப், அது சொர்க்கத்திலே இருக்கும். பெருமானார் அவர்களோடு இணைந்தவைகள் அத்தனைகளும் சொர்க்கத்திலே இருக்கும் என்று பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு இந்த மாதம் என்னுடைய மாதம் என்றும் சொல்லுவார்கள். நான் பார்க்கின்ற பொழுது உசாமா பின்த் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்குறாங்க, நாயகத்திட்ட கேட்குறாங்க. பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வினாவை தொடுக்கிறார்கள். என்ன வினாவை தொடுக்கிறார்கள்? நாயகமே, ரமலான் அல்லாத மற்ற மாதங்களில் எப்படிங்க ஷவ்வாலில் இருந்து ஷஅபான் வரை நான் பார்க்கின்ற பொழுது இந்த மாதங்களில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால், மற்ற மாதங்களில் சில நோன்புகள் வைப்பீர்கள், ஆனால்
நான் பார்க்கின்ற பொழுது ரமலான் அல்லாத மற்ற மாதங்களிலெல்லாம் வைக்காத கூடுதலான அளவுக்கு இந்த ஷாபானுடைய மாதத்திலே அதிகமாக நோன்பு வைக்கின்றீர்களே, என்ன காரணம்? இந்த மாதத்தினுடைய அப்படி என்னதான் மகத்துவம் இருக்கிறது? இந்த மாதத்தினுடைய அப்படி என்னதான் சிறப்பு இருக்கிறது? அப்படி என்னதான் இந்த மாதத்தில் பொக்கிஷங்கள் குவிந்து கிடக்கிறது என்று உசாமா பின்த் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவங்க பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கின்ற பொழுது, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு மட்டுமல்ல, நமக்கு மட்டுமல்ல, உலகம் அழியும் வரை வரக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஒரு விடையாக சொல்லிக் கொடுத்தார்கள். என்ன சொன்னார்கள்? தாலிக ஷஹ்ருன், இந்த ஷாபான் மாதம் இருக்கிறது, எபுலகுன்னாஸ பைன ரஜபி வ ரமலான், ரமலானுக்கும் ரஜபுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய இந்த ஷாபான் மாதம் இருக்கிறது, எகுஃபல் உன்னாஸ, மக்கள் இந்த மாதத்தில் பொடுபோக்காக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் அந்த ஹதீஸை தொடர்கிறார்கள். ஒகுவ ஷஹ்ருன் துருஃபவு ஃபீஹி அஅமாலுன் இலா ரப்பில் ஆலமீன், இந்த மாதம் இருக்கிறது, இதுல துருஃபவு அஅமாலுன், அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படுகிறது. எங்க உயர்த்தப்படுகிறது? இலா ரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்து ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ்விடத்திலே இந்த மாதத்திலே அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படுகிறது என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த ஹதீஸை சொல்லி நிறைவு செய்வார்கள். உஹிப்பு, நான் பிரியப்படுகிறேன், நான் விரும்புகிறேன். எப்படி விரும்புகிறேன்? யுருஃபவு அமாலுன், என்னுடைய அமல்கள் எல்லாம் இறைவனிடத்தில் உயர்வதற்கு. எப்படி உயர்வதற்கு? வான, நான் சாயுமுன், நோன்பு வைத்த நிலையிலே என்னுடைய அமல்கள் எல்லாம் இறைவனிடத்திலே கொண்டு செல்வதற்கு உஹிப்பு, நான் பிரியப்படுகிறேன். அப்ப பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த மாதத்திலே அமல்கள் எல்லாம் இறைவனிடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. அப்படி சமர்ப்பிக்கக்கூடிய தருணத்திலே நான் நோன்பாளியாக இருப்பதை ரொம்ப பிரியப்படுகிறேன். ஹுப்புண்ட பிரியம், உஹைப்புண்ட ரொம்ப பிரியப்படுகிறேன் என்று பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அதையொட்டி நாம் சில செய்திகளை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு அடியானுடைய அமல் 3 கட்டமாக இறைவனிடத்தில் போகிறது. எப்படிங்க? ஒரு அடியானுடைய அமல் 3 கட்டமாக 3 விதமாக இறைவனிடத்தில் போகிறது. எப்படி? ஒன்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் நம்முடைய அமல்கள் போகிறது. எப்ப? ஃபஜ்ருக்கு பிறகும், ஃபஜ்ரிலையும் அசரிலையும் ஒரு நாளைக்கு என்ன செய்யப்படுது? 2 தடவை நம்முடைய அமல்கள் போகப்படுகிறது. அப்ப ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய அமல் காலையிலும் போகிறது, இறைவனிடத்தில் கொண்டு போகப்படுகிறது, மாலையிலும் கொண்டு போகப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், நான் பார்க்கின்ற பொழுது காலையிலே சுபுகு தொழுகைக்கு பிறகும், சுபுகு தொழுகையிலையும் அசரிலையும் நம்முடைய அமல்கள் கொண்டு போகப்படுகிறது. இரவிலே செய்த அமல்கள் காலையிலே கொண்டு செல்லப்படுகிறது. பகலிலே செய்த அமல்கள் அசரிலே கொண்டு செல்லப்படுகிறது. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஃபஜ்ரிலையும் அசரிலையும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஷிஃப்ட்டுகள் மாறுகிறது. எப்படி? பணியை தொடர்வதற்காக மலக்குகள் ஃபஜ்ரிலையும் அசரிலையும் வருகிறார்கள். பணியை முடித்து விடை பெறுவதற்காக மலக்குகள் செல்ல இருக்கிறார்கள். அப்ப லுகரிலையும் அசரிலையும் ஃபஜ்ரிலையும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது மலக்குகள் ஜம்மாகிறார்கள். மலக்குகள் ஒன்று கூடக்கூடிய ஒரு நேரம் ஃபஜ்ர் அசர் தொழுகையாக இருக்கிறது. அதனால தான் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் சல்லல் பர்தைனி தகலல் ஜன்னா, குளிரான 2 நேர தொழுகையை யார் தொழுகிறார்களோ தகலல் ஜன்னா, அவங்க சொர்க்கம் செல்வாங்க. குளிரான தொழுகைன்னா ஃபஜ்ர், பெரும்பாலானவர்களுடைய கருத்து அசர் என்பதுதான் பெரும்பாலானவர்களுடைய கருத்து.
அப்ப ஃபஜ்ரையும் அசரையும் யார் தொழுகிறார்களோ தஹலல் ஜன்னா. அதற்காக மற்ற 3 வக்து தொழக்கூடாதுன்ற அல்ல, இதற்கு தனி கூடுதலான சிறப்பு இருக்கு என்பதை தவிர இந்த ஹதீஸை வைத்துட்டு ஃபஜ்ர் அசர் தொழுதாலே சொர்க்கம், மற்ற 3 வக்து தொழக்கூடாது என்ற அந்த ரீதிக்கு நாம் செல்லக்கூடாது. அப்போ பார்க்கின்ற பொழுது நீங்கள் பாருங்கள், மற்ற தொழுகைக்கு பிறகு இஷா தொழுகை எடுத்துக்கொள்ளுங்க, மகரிபு தொழுகை எடுத்துக்கொள்ளுங்க, லுகர் தொழுகை எடுத்துக்கொள்ளுங்க, அந்த தொழுகைக்கு பிறகு பின் சுன்னத்துக்கள் இருக்கு. ஆனால் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு பின் சுன்னத்து கிடையாது, அசர் தொழுகைக்கு பிறகு பின் சுன்னத்து கிடையாது. ஏன்? இந்த நேரங்களில் நாம் நம்முடைய அமல்கள் இறைவனிடத்தில் கொண்டு செல்லப்படுகிறது. அப்படி கொண்டு செல்லப்படக்கூடிய தருணத்திலே அடியானே நீ எப்படி இருக்க வேண்டும்? திக்ரிலேயே இருக்க வேண்டும். அதனால தான் ஃபஜ்ருக்கு பிறகும் அசருக்கு பிறகும் எல்லா பள்ளிகளிலும் சென்று பாருங்கள், தொழுகை முடித்த பிறகு துஆ ஓத மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று செய்வார்கள். ஏன்? இது நாமளாக உருவாக்கியதா? கிடையாது. இறைவன் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, உதுக்குருல்லாஹ கஸீரன், அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் சொல்லிவிட்டு வஸப்பிஹு புக்குரத்தும் வாசீலா, காலையிலும் மாலையிலும் ஃபஜ்ருக்கு பிறகும் அசருக்கு பிறகும் தஸ்பீஹ் செய்யுங்கள். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? இமாம் ஒரு தொழுகை முடிச்ச பிறகு அதாவது தஸ்பீஹ் செய்கிறான்னு சொன்னா ஏதோ ஒரு சடங்கு, அந்த சடங்கத்தான் நிறைவேற்றுறாங்க அப்படி நாம நினைக்கிறோம். ஆனா இது இறைவன் சொல்றான், காலையிலும் மாலையிலும் இறைவனை தஸ்பீஹ் செய்யுங்கள். ஏன் செய்யுங்கள்? நம்முடைய அமல்கள் கொண்டு செல்லக்கூடிய தருணத்திலே அத்தைனா மலக்கன் வ நஸ்ஸல்னா மலக்கன், ஒரு மலக்கு என்ன செய்கிறாங்க? போக இருக்கிறாங்க. வ நஸ்ஸல்னா மலக்கன், இன்னொரு மலக்கு வர இருக்கிறாங்க. இப்ப கொண்டு செல்லக்கூடிய மலக்கு இறைவனிடத்தில் சொல்லுவாங்களா, நான் போகின்ற பொழுதும் பொறுப்பை வாங்குகின்ற பொழுதும் பொறுப்பிலிருந்து விடைபெறுகின்ற பொழுதும் இந்த அடியான் யுஸல்லூன தொழுத வண்ணமாகவே இருந்தான். அப்ப இறைவனிடத்தில் போய் என்ன செய்வா? மலக்குமார்கள் சொல்லுவார்கள், இந்த அடியான் தொழுத வண்ணமாக இருந்தான், என்னை திக்ரு செய்த வண்ணமாக இருந்தான் என்று மலக்குகள் இறைவனிடத்தில் சொல்லுவார்கள். அதற்காக அப்படித்தான் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் காலையிலும் மாலையிலும் நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். அதனால தான் ஃபஜ்ருக்கு பிறகும் அசருக்கு பிறகும் பின் சுன்னத்தை அல்ல, நீங்கள் தஸ்பீஹை மேற்கொள்ளுங்கள். அப்ப அன்பிற்கு உரித்தானவர்கள், அப்ப நாம பார்க்கின்ற பொழுது ஒரு அடியான் செய்யக்கூடிய அமல் அன்றாடும் போகிறது, காலையிலும் போகிறது, மாலையிலும் போகிறது. அடுத்த கட்டமாக வாரத்திற்கு 2 முறை போகிறது. திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நாம் செய்யக்கூடிய அமல் என்ன செய்யும்? வாரத்துக்கு 2 தடவை அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லப்படுகிறது. நம்ம பார்க்கிறோம், வேலை செய்யறாங்கல்ல, வேலை செய்வதற்கு சம்பளம் 3 விதமா கொடுப்பாங்க. வேலை செய்யறதுக்கு 3 விதமா கொடுப்பாங்க. எப்படி 3 விதமான்னு சொன்னா, சில இடங்களில் சில கம்பெனிகளில் சில இடங்களை பார்க்கிற பொழுது அன்றாடும் கூலி, வேலை செஞ்சா அன்னைக்கு கூலி. சில இடத்துல பார்க்கிறோம் வாரத்திற்கு கூலி, பல இடங்களை பார்க்கிறோம் மாதத்திற்கு கூலி. அப்ப அதே போல நான் பார்க்கின்ற பொழுது தினந்தோறும் நம்முடைய அமல் போகிறது. இரண்டாவது, வாரத்திற்கு 2 முறை, வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும். பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதிகமாக. என்னுடைய அமல் வாரத்திலே உள்ள இந்த அமல் வியாழக்கிழமை திங்கட்கிழமை இறைவனிடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது, கொண்டு செல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் என்னுடைய அமலில் நான் நோன்பு வைத்த நிலையிலே இருக்க வேண்டும். மட்டுமல்ல, பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொன்னதை நாம் மனதிலே தேய்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன சொன்னாங்க தெரியுங்களா? திங்கட்கிழமை வியாழக்கிழமை அமல்கள் கொண்டு செல்லப்படுகிறது. ஆனால் இறைவனிடத்தில் கொண்டு செல்வதற்கு முன்னால் மலக்குமார்கள் யூரலுன் நாசி, என்னுடைய உம்மத்தினருடைய அந்த நன்மையை அந்த தீமையை என்னிடத்தில் கொண்டு வருவார்கள் மலக்குமார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது,
யுகுரலுன் நாச அமாலுன், என்னுடைய உம்மத்தினருடைய அமல்கள் என்னிடத்தில் கொண்டு வரப்படும். ரைது, நான் பார்ப்பேன். எதை பார்ப்பேன்? என்னுடைய உம்மத்தினருடைய அமல்கள், அதாவது ஒரு வாரம் செய்த அமல கொண்டு போவதற்கு முன்னால் என்னிடத்தில் கொண்டு வருவாங்க. ரைது, நான் பார்ப்பேன். பார்த்து ஹைரன், நல்ல அமல்கள் செய்தால் என்ன செய்வேன்? என்னுடைய உம்மத்தினர்கள் நல்ல அமல்கள் செய்திருக்கிறார்கள் என்று சந்தோஷப்பட்டு ஹமிதல்லாஹ், அல்லாஹ்வை புகழ்வேன். இன்னும் நான் பார்ப்பேன். ஷர்ரன், என்னுடைய உம்மத்தினர்கள் கெடுதியை தீமையான காரியத்தை செய்தால் அஸ்தௌஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே என்னுடைய உம்மத்தினர்களில் தவறு செய்தவர்கள், தீய பாவங்கள் செய்தவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே அஸ்தௌஃபிருல்லாஹ் என்று சொல்லி பாவ மன்னிப்பு கேட்பேன். பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப பார்க்கின்ற பொழுது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட காட்டிட்டு அடுத்ததாக அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. அப்ப அதனால தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரண்டாவது கட்டமாக வாரத்திற்கு 2 முறை இறைவனிடத்திலே, அதாவது வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் சமர்ப்பிக்கப்படுகிறது. மூன்றாவதாக நான் பார்க்கின்ற பொழுது, அதாவது ரமலானில் இருந்து இதுவரை நாம நினைச்சிருக்கிறோம் ரமலான 30 நோன்பு நோற்றோம் உடனேயே அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லப்படுகிறது. கிடையாது. ஒரு வருஷத்தினுடைய அமல் ரமலான்ல நாம நோன்பு நோற்றோமே, அந்த அதிலிருந்து ஹஜ் செய்தது, முஹர்ரம் மாசம், மற்ற ஏனைய மாதங்கள், இந்த மாதங்கள் வரை செய்த அத்தனை அமல்களையும் வருஷத்திற்கு ஒரு தடவை இந்த மாதத்திலே இறைவனிடத்தில் கொண்டு செல்லப்படுகிறது. அதனால தான் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சஹாபா பெருமக்களை பார்த்து, தோழர்களே, ரமலானுடைய மாதத்திலே யாராவது நோன்பு வைக்காமல் இருந்தால், நோன்பு வைக்காமல் சொன்ன என்னங்க, சில நேரத்தில் நமக்கு நோன்பு விடுவதற்கு தடை இருக்கு. பிரயாணத்துல போறோம், நோன்பு விடுவதற்கு தடை இருக்கு. சில நேரத்தில் என்ன செஞ்சிருப்போம், நம்ம பார்க்கின்ற பொழுது இறைவனே சிலர்களுக்கு என்ன செஞ்சிருப்பான், அனுமதி கொடுத்திருப்பான். இப்படி இருக்கின்ற பொழுது யார் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு அந்த மாதத்தை பெற்று நோன்பு வைக்க முடியாமல் தங்கடங்களாக சில காரணங்களாக யார் யாரெல்லாம் நோன்பு வைக்கவில்லையோ அவர்களெல்லாம் இந்த மாதத்திலே நோன்பை நோற்று விடுங்கள், அந்த கலாவை நிறைவேற்றி விடுங்கள் சொல்லிவிட்டு சொல்லுவாங்க, யாராவது கடன் இருந்தாலும் அதையும் நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள். ஏன்? ஒரு வருஷத்தினுடைய அந்த அமல் நீங்கள் செய்த அந்த ரம்ஜானில் இருந்து இதுவரை செய்த அத்தனை அமல்களையும் இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. அப்படி சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது இவன் கடனாளியாக இருக்கிறான். இவன் ரமலானுடைய மாதத்தில் 5 நோன்பு வைக்கவில்லை, வைக்காமல் மீண்டும் அதை எடுத்து வைக்கவில்லை என்று இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. ஆகையினால் எந்தெந்த தொழுகைகள் எல்லாம் கலாவாக இருக்கிறதோ அந்த தொழுகைகளை நிறைவேற்றி விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு சொல்வார்கள். அப்ப அமல்கள், ஒரு அடியானுடைய அமல்கள் அன்றாடம் இறைவனிடத்தில் கொண்டு செல்லப்படுகிறது. வாரத்திற்கு 2 முறை கொண்டு செல்லப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக வருஷத்திற்கு ஒரு தடவை நாம் நோன்பு நோற்றவே, அந்த நோன்பு அங்கீகரிக்கப்பட்டதா அங்கீகரிக்கப்படவில்லையா என்பதும் இந்த மாதத்தில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப ஆகையினால் தான் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அனசாய்மும், அப்படிப்பட்ட இந்த ஒரு வருஷத்தினுடைய அமல்கள் எல்லாம் இறைவனிடத்தில் கொண்டு செல்ல இருக்கக்கூடிய நான் எப்படி பிரியப்படுகிறேன், அனசாய்முன், நோன்பாளியாக இருக்கணும். நோன்பாளியாக இருக்கக்கூடிய தருணத்திலே ஒரு வருஷத்தினுடைய அமல்கள் எல்லாம் இறைவனிடத்திலே சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று நான் பிரியப்படுகிறேன். அது மட்டுமல்ல, இந்த ஷாபானிலே நடந்த பெருமானார் அவர்களுக்கு அதிகமாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதா அல்லது பெருமானார் அவர்களுக்கு இந்த ஷாபானுடைய மாதம் துக்கத்தை ஏற்படுத்தியதா என்று நாம் பட்டிமன்றத்தை பார்த்தோம் என்று சொன்னால், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஷாபானிலே அதிகமாக நலன்கள் தான் ஏற்பட்டிருக்கிறது. கொஞ்ச நெஞ்சமல்ல, இந்த மாதத்தில் ஏற்பட்ட வரலாறுகள், நிறைய வரலாறுகள். அந்த வரலாறுகளை நாம் தட்டி எடுத்தோம் என்று சொன்னால் எடுத்துக்கொண்டே இருக்கலாம்.
நாம இப்போ தொழுகிறோமே, ஒவ்வொரு நேர தொழுகையிலே நாம் எப்படி நியத்து செய்கிறோம்? யா அல்லாஹ், ஜும்மாவுடைய தொழுகையை கிபிலாவை முன்னோக்கி அல்லது கிபிலாவின் திசையை நோக்கி இந்த இமாமை பின்தொடர்ந்து நான் தொழுகிறேன் என்று நாம் நியத்து செய்கிறோம். ஆனால் இந்த கிபிலாவுக்கு முன்னால் இந்த காபாவை நோக்கி தொழுகிறேன் என்று சொல்கிறோமே, இதற்கு முன்னால் எந்த திசையை நோக்கி தொழப்பட்டது? பைத்துல் முகத்தஸ் என்ற திசையை நோக்கித்தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. எப்படிங்க? பைத்துல் முகத்தஸை நோக்கித்தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை, ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய பட்டதாரியாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், எந்த ஊர்ல ஒரு ஊரில போய் பிழைக்க போய் அங்கு அவன் கோடீஸ்வரனாக இருக்கிறான், பட்டதாரிகளை பெற்றிருக்கிறான், பேரு புகழுக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் அவன் தான் பிறந்த மண்ணை நேசிக்கத்தான் செய்வான். நீங்க நம்ம இடத்துல சொல்றாங்களே, வெளியில வாழ்ந்தாலும் என்னுடைய அடக்கம் இந்த அக்ஸா பள்ளியில தாங்க சொல்றாங்களே, கேள்விப்படுறோமா இல்லையா? அப்ப அதே போல பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஅபாவை நோக்கி இல்ல, பைத்துல் முகத்தஸ் திசையை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு எண்ணம், ஒரு ஆசை. பிறந்த மண் மக்கா, பிறந்த மண், வளர்ந்த மண். இந்த கஅபாவை நோக்கி இறைவன் உத்தரவிட்டு அந்த கஅபாவை நோக்கி தொழ வேண்டுமே, இறைவன் உத்தரவு பிறப்பிக்க வேண்டுமே, ஆவல், ஆசை, பேராவல். அப்படி நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே லுகர் தொழுது கொண்டிருக்கிறார்கள். லுகரிலே 4 ரக்காத்து, 4 ரக்காத்துக்குள்ள அந்த லுகர் தொழுகையை தொழுகிறார்கள். 2 ரக்காத் தொழுது விட்டார்கள். எதை நோக்கி? பைத்துல் முகத்தஸை நோக்கி 2 ரக்காத் தொழுதுட்டாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய உத்தரவு வருது, நாயகமே நீங்கள் கஅபாவை நோக்கி தொழுகலாம். அப்ப பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையில இருக்கிறாங்க. 2 ரக்காத் தொழுகை வச்சிட்டாங்க, மீதி 2 ரக்காத்து. அப்ப உடனேயே அந்த லுகருடைய தொழுகையிலேயே கிப்லாவை மாறிட்டாங்க. அசருக்கு நம்ம மாத்திக்கலாம் கிடையாது. தொழுகையிலே 2 ரக்காத் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதாங்க, 2 ரக்காத் கஅபாவை நோக்கி தொழுதாங்க. அப்ப நாம பார்க்கின்ற பொழுது, நாம் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போறப்ப எல்லாம் மஸ்ஜிது கிப்லத்தைன் 2 கிப்லா உள்ள இடத்துல நாம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அப்ப இப்படித்தான். அப்ப பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதற்காக சொல்ல வருகிறேன் சொன்னால், அந்த 2 கிப்லா மஸ்ஜிதுல், அதாவது பைத்துல் முகத்தஸில் இருந்து பெருமானார் அவர்கள் விரும்பினார்களே, நேசித்தார்களே, தன் ஊரின் பக்கம் இருக்கக்கூடிய அந்த மக்காவை நோக்கி தொழ வேண்டும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசையை, அவர்களுடைய அன்பை, அவர்களுடைய தேட்டத்தை அல்லாஹ் நிறைவேற்றி வைத்தது இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான். பெரும்பாலும் அவர்களுடைய கருத்து. அது மட்டுமல்ல, நாம ரமலானிலே நோன்பு வைக்கிறோமே, இந்த நோன்பு வைப்பதுடைய அமல் ரமலானில் இருந்து. ஆனால் அந்த சட்டம் வந்தது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்கும் ஸியாம், சட்டத்தை இறைவன் பிறப்பித்தது. ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோருங்கள் என்று இறைவன் சட்டத்தை உத்தரவு போட்டது இந்த ஷாபானுடைய மாதம். இன்னைக்கெல்லாம் நாம பார்க்கிறோம், தண்ணி அன்றைய காலகட்டத்தில் சகாபா பெருமக்கள் பாலைவனம் தொழுகணுண்டு ஆசை, ஆவல். ஆனா தண்ணி இல்லை. தண்ணீருக்காக பல மைல்கள் நடந்து போவாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, இப்ப தொழுகக்கூடிய நேரம் முடிய போகிறதே, தண்ணீரை தேடி 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 ஓடி ஓடி தண்ணீர் கிடைக்கல. இப்ப இந்த நேரத்துல இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது, இப்ப தொழுக கலாவாயிருமே, தண்ணீர் கிடைக்கல, என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு நிலை. இன்றைக்கு என்ன நிலை? தண்ணீர் இருக்கு, பணம் கொடுத்தாலும் தண்ணீரை வாங்க முடியும். ஆனால் தண்ணீர் இருக்கிறது, தண்ணீரை உபயோகப்படுத்தினால் என்னுடைய உடலிலே தங்கடம் ஏற்படும். இப்படிப்பட்ட ஒரு நிலை. இந்த நிலையில் இருந்து அல்லாஹ் தஆலா ஒரு இலகுவான ஒரு நிலையை நம்மவர்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். எப்படிங்க? உனக்கு உடம்புக்கு தண்ணீரை ஏற்றுக்கொள்ளல, ஏற்று தண்ணீரை உபயோகிக்க கூடாது மருத்துவர்கள் சொல்லி இருக்கிறார்களா? தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலையா? அல்லாஹ் ஒரு இலகுவான ஒரு வழியை, இஸ்லாம் இலகுவானது. இஸ்லாத்தை தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள்
யோசிக்க மாட்டார்கள், பின்வாங்க மாட்டார்கள். உதுகுலு இஸ்லாம். அப்ப நாம பார்க்கின்ற பொழுது இந்த இலகுவானது அல்லாஹ் என்ன செஞ்சா, ஃபதயம்மமு சயீதன் தய்யிபன் ஃபம்சகு. தண்ணீர் கிடைக்கலையா, உடம்புக்கு தண்ணீர் ஏற்றுக்கொள்ளாதா, தயமம் செய்து கொள்ளுங்கள் என்ற அந்த சட்டத்தை இறைவன் இறக்கியது இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான். எந்த நபிமார்களுக்கு வழங்காத ஒரு சிறப்பு அம்சத்தை பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டால் ஸலவாத்து சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி என்று இன்னல்லாஹு மலாயிகத்தஹு என்ற அந்த ஆயத்தை இறக்கி பெருமானார் அவர்களுக்கு நீங்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்ற அந்த சட்டம், அந்த உத்தரவு இறக்கப்பட்டது இந்த ஷாபானுடைய மாதத்தில். சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். பெருமானார் அவர்களுடைய காலகட்டத்திலே ஒருவன் இருந்தான், நானும் நபி அப்படின்னு சொன்னான். எப்படிங்க? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே ஒருவன் நானும் நபின்னு சொன்னான், ஏகத்துவத்தை சொன்னான். இன்னைக்கு நாம பார்க்கிறோமா இல்ல? எவன் கேடு கட்டி அதாவது வழி தவறிய கூட்டத்திலே இருந்தாலும் கூட அவனுக்கு ஒரு 10 பேர் இருக்கத்தான் செய்வான். ஆனா தவறான வழியத்தான் போதிக்கிறான், அவனுக்கு ஒரு 50 பேர் நிக்கத்தான் செய்வான். அப்ப அதே போல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே ஒருவன் என்ன செஞ்சான், தவறான கொள்கைக்கு என்ன செஞ்சான் சொல்லிக்கிட்டு நான் தான் நபி நபின்னு சொன்னா அவனுக்கு ஒரு 10 பேர் இருந்தான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, முனாஃபிக்குகள் எல்லாம் சேர்ந்து, எப்படிங்க, முனாஃபிக்குகள் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, ஒரு பள்ளியையும் கட்டினாங்க. அப்ப அந்த அவன் பேரு தான் முசைலமுத்துல் கஸாப். நான் நபி நபி என்று என்ன செய்ய போய் சொன்னான். அப்ப பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, கவலைப்பட்டாங்க. யா அல்லாஹ், இவன் இருப்பது மூலமாக நிறைய பேர்கள் வழிகட்டு போவார்களே அப்படின்னு கவலைப்பட்டாங்க. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி காலத்தில் கொல்லப்பட்டான். எப்படி? முசைலமுத்துல் கஸாப் என்ற அந்த பொய்யன் கொல்லப்பட்டது இந்த ஷாபானுடைய மாதம் தான். இப்படிப்பட்ட இந்த ஷாபானுடைய மாதத்தை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யகுஃபலுன்னாஸ, மக்கள் முஸ்லிம்கள் இந்த மாதத்தை சாதாரணமாக நினைத்து பொடுபோக்காக நினைக்கிறார்கள். ஒரு வருஷத்தினுடைய அமல்கள் இந்த மாதத்தில் உயர்த்தப்படுகிறது. உயர்த்தப்படக்கூடிய தருணத்திலே வானசாயிமுன், நான் நோன்பாளியாக இருக்கணும், தொழுகையில இருக்கணும், இஸ்திக்பாரில இருக்கணும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டார்களே, அந்த ஆசைக்கிணங்க நாம் நம்முடைய இந்த மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே அதிகமாக அதாவது இஸ்திக்பார் செய்வோம். அதிகமாக அல்லாஹ்விடத்திலே நான் செய்த ஒரு வருஷத்தினுடைய அமல்களை பரிபூர்ணமாக அங்கீகரிப்பாயாக என்று அந்த வினாவை, அந்த துவாவை கேட்டுக்கொண்டே இருப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அத்தனை பேர்கள் செய்த நல் அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. யாராவது தவறுகள் செய்திருந்தாலும் அந்த தவறையும் மன்னிப்பானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.